பாரத் பள்ளியின் தாளாளர். அனைவருக்கும் இந்த வெள்ளி விழா நாயகி காஞ்சனா அறிவழகன் அவர்களுக்கு என்னை இங்கே வரவழைத்து இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த மேடம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் பூங்கதை கொடுத்து அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு சிறிய நினைவு பரிசு. மேடமுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், எந்த வேகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இது உள்ளே ஒன்று இருக்கும். அதை பார்த்து அதே போல் நீங்கள் வேகமாக ஓட வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும் என்ற ஒரு உதாரணம் இதில் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கும் நம் அனைவருக்கும் குடும்பத்தில் ஒருவரான நம் மண்ணின் மைந்தன் நம்முடைய வேலூர் மாநகரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். அவர் எத்தனையோ வேலைக்கு மத்தியில் இங்கே வருகை தந்திருக்கிறார். அதற்கும் மேலாக நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க ஜெயபிரகாஷ் சார். அவர் இல்லாத படமே கிடையாது, அவர் இல்லாத ரோலே கிடையாது. அந்த ரோல் எல்லாமே மேடமுக்கு வந்துடணும். அந்த ரோல் மாடல், அவருடைய நடிப்பு, அவருடைய லாயர் நடிப்பு, அவருடைய ஜட்ஜ் நடிப்பு அனைத்தும் கலந்த ஒரு கலவை இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார். அவர்களை நாம் அனைவரின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேடமுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல லாயர் ரோல் கொடுத்தா கூட கலக்கிடுவாங்க, மேடையில் ஜட்ஜு ரோல் கொடுத்தா கூட கலக்கிடுவாங்க அவங்க பர்சனாலிட்டிக்கு என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எதிர்காலத்தில் கிடைக்குமா என்று. உங்கள் வருகைக்கு நன்றி. சங்கர் சார் ரொம்ப சீனியர் மோஸ்ட் டாக்டர், அவர் சைதாப்பேட், அதுக்கப்புறம் காந்திநகர் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் நீண்ட நாள் நண்பர், உங்களை வணங்குகின்றேன். மேடம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்துக்கும் மேலாக எல்லாருக்கும் எனக்கு தெரியும், எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான், எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான், எல்லாரும் என்னை வாழ வைத்தவர்கள் தான், வாழ வைத்த தெய்வங்கள் தான். 40-45 ஆண்டுகளாக என்னை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வக்கீல் துறையை சார்ந்தவர்கள், தொழில்துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடம் பற்றி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டார்கள். அது போதாது. மேடம் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிய வயது இருக்கின்றது. அவர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுத்து, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர்கள் மூலமாக பல வழக்கறிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதற்காக நாம் ஒரு சின்ன அவங்கள ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் செய்கிறோம், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அவங்களுடைய இந்த ஒரு பெண் வழக்கறிஞர் கூறியது போல் எனக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி இருந்தது. நம்ம எதாவது செய்யணும் இவங்களுக்கு அப்படின்னு, வளர்ச்சிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. அட்லீஸ்ட் அவங்கள நம்ம ஹைலைட் பண்ணி அவங்கள தூக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு எல்லோரும் நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து எழுந்து நின்று ஒரு கிளாப் பண்ணிவிடுவோமா? மேடமுடைய வளர்ச்சிக்கு வாழ்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நன்றி. ப்ளீஸ் அமருங்கள், தப்பாக நினச்சிக்காதீங்க. எழுந்து நின்று அவங்களுக்கு கை கிளாப் பண்ண வச்சுட்டோன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு இளம் வழக்கறிஞர், சிறு வயதிலேயே துணிச்சலும் தைரியமும், எல்லார்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய பண்பும் அன்பும் நிறைந்த ஒரு பெண் வழக்கறிஞர் இன்று 25 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இங்கே ஒரு சிறப்பு விழா கொண்டாடுகிறார்கள் என்றால், எனக்கு தெரிந்து என் வயதுக்கு என் அனுபவத்துக்கு சில்வர் ஜூபிலி கொண்டாடுற ஒரே பெண்மணி வக்கீல் இவங்க தான், வேறு யாரும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இன் வெல்லூர். பாராட்டுக்குரியது. அதுவும் ஒரு தைரியம்தான். அவங்க சொன்னாங்களே தைரியமானவங்க துணிச்சா, இதற்கும் ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் அவங்கக்கிட்ட இடையில வந்ததில்லை நான் நினைக்கிறேன். அவங்க ரத்தத்திலே ஊறந்து போல தெரியுது. அதனால்தான் இப்படி வளர்ச்சி இருக்கின்றது இவர்களது. இவர்களுடைய வளர்ச்சிக்கு பாரத் கல்வி நிறுவனத்தின் சார்பாக எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் அவர்கள் எந்த உதவியை கேட்டாலும் நான் தயாராக இருக்கின்றேன். இந்த நேரத்தை உறுதி அளிக்கின்றேன். அது மட்டுமல்ல,
என்னுடைய நண்பர் இங்கே இருக்கிறார். அவர் ஏன் அப்படி அமைதியாக ஒதுங்கி இருக்கிறார் என்று தெரியவில்லை. மிஸ்டர் பிரபு உங்களுக்கு தெரியும், டால்பின் பிரபு என்றால் ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உதவியும் அவருடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருக்கும்போது இன்னும் வேறுடைய ஆதரவு நமக்கு தேவையில்லை. அதுவே நம்ம எங்கே எடுத்து சேர்த்து விடும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரபு அவர்கள் எப்பொழுதும் நன்றாக செய்வார்கள். எதை செய்தாலும் நேர்மையாக தூய்மையாக வளர்ச்சிக்கு வேண்டியது செய்துட்டு இருப்பார். அதுதான் அவருடைய வளர்ச்சி உதாரணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடம், நீங்கள் பெண்கள்னு சொல்லும்போது பெண்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்யணும்னு நான் விரும்புகிறேன் மேடம். அனைவருடைய விருப்பமும் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பெண்களுக்கு நடக்கும் அட்டூழியங்கள், இளம் சிறார்களுக்கு நடக்கும் அட்டூழியங்கள், அவர்களுடைய பாலியல் கொடுமைகள், அவர்களுடைய கேஸ் தொடர்ந்து அவர்கள் செய்யாத தவறுகள் கூட அவர்கள் கோர்ட்டில் படியேறுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைக்கும் அவமானங்கள், அதனால் அவர்களுக்கு கிடைக்கும் மன உளைச்சல்கள், இதையெல்லாம் நீங்கள் எப்படியாவது முன்னிருந்து அவர்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் அதெல்லாம் அதை போக்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டும். உங்களை பார்த்து அனைத்து வழக்கறிஞர்களும், இதில் இந்த வழக்கறிஞர் விஷயத்தில் ஆண் பெண் வித்தியாசம் தேவையில்லை, எல்லா வழக்கறிஞர்களும் இதை செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த பாலியல் என்றது வரும்போது இதில் பலவிதமான கொள்கை, பலவிதமான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. டெய்லி செய்தியை பார்க்கின்றோம். பள்ளிகளில் நடக்கிறது, கல்லூரிகளில் நடக்கிறது, அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்றது. அத்தனையும் திரை உலகங்கள் கூட எடுத்து திரைகளில் போட்டு காட்டுகிறார்கள். திரைகளில் போகிறது கற்றுக்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் நடக்குது, நீ ஜாக்கிரதையாக இருன்றதுக்காக. இதெல்லாம் பார்த்து இந்த கொடுமைகளிலிருந்து நம் வேலூர் மாவட்டம் மட்டும் அல்ல, நீங்கள் வேலூருக்கு மட்டும் வக்கீலாக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் மாநிலத்துக்கும் தேசியத்திற்கும் தேசிய அளவில் நீங்கள் போய் ஒரு சிறப்பான ஒரு வழக்கறிஞராக நீங்கள் திகழ வேண்டும், வளர வேண்டும். அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பல ஆண்டு காலம் இது சில்வர் ஜூப்ளி, அடுத்தது கோல்டன் ஜூப்ளி, அடுத்தது டைமண்ட் ஜூப்ளின்றதுக்கு உங்களுக்கு வயசு இருக்குது. நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்கிறது. நானும் அதில் ஒருவனாக இருப்பேன் என்று உறுதி கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you for taking your time, Indranath sir, to speak with us today. We appreciate the thoughtfulness and passion in your speech, and your talk about women empowerment has left a lasting mark in our hearts. Thank you, sir.